ஒரு இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு 1 மணி நேரமோ ஹாஃப் அன் ஹவரோ தேவையில்லைங்க. 10 நிமிஷம் இருந்தால் போதும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? டாப் 10 டென்டல் மித் சீரிஸில் நம்ம பார்க்க போகிற 9th மித் இதை பற்றி தாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு மணிக்கணக்கில் ஒன்றும் ஆகாதுங்க. ஃபேக்டர்னா 10 நிமிஷம் இருந்தால் போதும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். என் பேர் டாக்டர் சுசீல் ஜிராஜ், விஜயாபுல் மருத்துவமனை, கம்பம், தேனி மாவட்டம். எப்படி 10 நிமிஷம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இம்ப்ளான்ட் சர்ஜரி என்ன பண்ணுவான்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பிபி சுகர்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களோட பிளட் டெஸ்ட்டும் செக் பண்ணுவாங்க. எல்லாமே ஓகேவா இருக்கிற பட்சத்தில் இம்ப்ளான்ட் பண்ணுற சைட்டில் நம்ம மருத்துவ இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ண பிறகு தான் ஒரு மினிமம் 3 ட்ரில்லிருந்து மேக்ஸிமம் 5 ட்ரில்லில் ஒரு இம்ப்ளான்ட் ப்ராசஸை பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 3 தையல் போட்டு சர்ஜரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வெளியே இருந்து பார்க்கும்போது டென்டல் ஆப்ரேட்டரில் ஒரு இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு 3/4 மணி நேரமோ இல்லை 1 ஹவர் ஆகிற மாதிரி தெரியும். பட் ஃபேக்ட் என்னன்னா, அந்த ட்ரில் போகிற சீக்வன்ஸ் தான் இம்ப்ளான்ட் சர்ஜரி. அந்த மினிமம் 3லேருந்து 5 ட்ரில் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கே தேவையான டைம் வந்து ஜஸ்ட் 10 நிமிஷம் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ளான்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் இம்ப்ளான்ட் பண்ணிக்கணும்னா கீழே நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் இம்ப்ளான்ட் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கங்க. நன்றி.